ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸில் பர்சனல் லோன் வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்சனல் லோன் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்ட போகிறேன். அதை பார்க்கறது மூலமாக நீங்களும் நாளை பின்ன ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பஜாஜ் ஃபினான்ஸ் வெப்சைட்டில் பர்சனல் லோன் செக்ஷனில் 1,00,000 மினிமம் அமௌண்ட் போட்டு பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் வேலிட் லோன் அமௌண்ட். ஓகே, 3,000 நம்ம 300 3,000. ஓகே, 3,000 கிடையாது. 30,000 அதுவும் கிடையாது. மினிமம் லோனே 40,000. ஓகே, மினிமமாக 40,000 தான் வாங்க முடியும். 12 மாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே நீங்கள் இந்த டெனரை கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ மாதம் நீங்கள் கட்ட போகிறீங்களோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கூடிக்கிட்டே போகும். ஸோ நான் 12 மாதத்துக்கு வச்சுக்கிறேன். 40,000க்கு மாதம் பார்த்தீங்கன்னா 3,535 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 11% இன்ட்ரெஸ்ட்டு. நான் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுவேன் அப்படின்னா 42,423 ரூபா. சரியா? ஸோ இது கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்குவோம் அமௌண்ட்டை. நம்ம ஒரு 1,00,000 வாங்கிக்குவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1,00,000 எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். பர்சனல் லோனுன்ற இது அதே 12 மாதத்துக்கு தான் 1,00,000. 9,000 நம்ம மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம 8,310 ரூபா கட்டியிருப்போம். டோட்டல் அமௌண்ட்டு 1,08,310 ரூபா. ஓகேவா? இது டேர்ம் லோன். இதில் நம்ம 8,832 ரூபா கட்டுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வித்தியாசம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது டேர்ம் லோன், இது ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன். ஓகேவா? ஃபிக்ஸடு இஎம்ஐ தான் ரெண்டுமேவும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டு கூட நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணவும் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடும். ஆக்சுவலாக இங்கே சொல்லியிருக்க தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அப்படின்னா அதுவுமே கிடையாது தான். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தோராயமாக இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்களே தவிர இதுதான் அக்யூரேட்டானதும் கிடையாது. ஸோ நம்ம லோன் வாங்கும்போது ஃபைனலில் தான் நமக்கு சொல்லுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நான் லோன் வாங்குகிற அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வருது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இங்கே நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துடலாம். ஓகேவா? மினிமம் 40,000லேருந்து 50,00,000 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் பர்சனல் லோன். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி லோன் வாங்குறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் பர்சனல் லோனோட கீ ஃபீச்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுனாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஜென்ரலாக ஒரு கேட்டகரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,000லேருந்து 25 lakhsன்னு சொல்லி நம்ம பர்சனல் லோன் தான். ஸோ இது பழசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் பார்க்கணுன்னா அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் அப்படியே ப்ராசஸ்க்கு போயிடுறேன். ஸோ இப்போது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ அமௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இங்கே போட்டிருக்கிறது கிடையாது. நான் இன்னும் திருப்பியும் சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக நமக்கு வாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபீஸு எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துச்சு, அதை நான் என்ட்ரும் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் நேமு. ஸோ இந்த ஃபுல் நேம் நம்ம ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபுல் நேமு. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் பேன் நம்பரு, அதுக்கடுத்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கனால தான் நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க, சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸ் ரெண்டையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கீழே இருக்க டிக் பாக்ஸு ரெண்டுமே ஓகேவா? அடுத்து இன்கம் வெரிஃபிகேஷன். ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே
நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இங்கே சர்ச் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் வரும். ஸோ அந்த கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து திரும்பியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு வந்திருக்கும், லிஸ்ட்டு வரும். ஸோ அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். என்ன சொல்கிறது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறக்காண்டி வந்து பெர்மிஷன் வந்து வந்திருக்கும் பஜாஜ் ஃபினான்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிவ் கன்சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டேட்லேருந்து ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்குவாங்க. இந்த டேட் ரேஞ்சிலேருந்து ஒரு 3 மந்த் இல்லைனா ஒரு 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதை எடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறக்காண்டி தான். ஓகேவா? அடுத்து நல்ல ட்ரான்சாக்ஷன் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துக்குங்க. அடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கன்சர்ன்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், ஓடிபி என்ட்ரு பண்ணி. ஸோ இப்போ வந்து கிவ் ஓடிபி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே திரும்பி ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா கன்சென்ட் வாஸ் ரிசீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். கம்பெனி நேமு, டைப் என்ன, ஜாப் ப்ரொஃபைலு, அடுத்து வந்து ஒர்க் இமெயில் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் மந்த்லி லோன் இஎம்ஐஸ் ஏதோ ஒரு ஆவரேஜாக இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்கள்ல, அதில் ஆவரேஜாக இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லைனா பே பண்ணுற முடிகிற அளவுக்கு கேப்பபிள் இருக்குது, இந்த மந்த்துக்கு இவ்வளோ நான் பே பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த இது. அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. ஒர்க் இமெயில் அட்ரஸ் இது வந்து உங்களோடதே கொடுத்துக்குங்க. கொடுத்தாச்சா? அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆஃபர் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ரைஸ், இவ்வளோ வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 1,00,000 செலக்ட் பண்ணி அதில் 42 மாதத்துக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? 42 மாதம் செலக்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 31%. அடுத்து நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் மாதம் அப்படின்னா 3,930 ரூபா. ஓகேவா? என்னை கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு எப்போயுமே வந்து 12 மாதத்துக்குள்ளேயே முடிக்க தான் பார்க்கணும் லோனை. கட்ட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவ்வளோ தான் அமௌண்ட் எனக்கு வந்து மந்த்லி கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மித்தபடி வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. லோன் சம்மரி, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 4,000 ரூபா. டோட்டல் அமௌண்ட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீஸை ஆட் பண்ணி தான் லோன் போடுறாங்க. ஓகேவா? அடுத்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படி சொன்னதான். ஸ்டாம்ப் டியூட்டி 0, ப்ரோக்கன் பெய்டு இன்ட்ரெஸ்ட், ப்ரீஇஎம்ஐ இன்ட்ரெஸ்ட், ஸோ அது எதுவும் கிடையாது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பி அமௌண்ட், ஸோ இது வந்து 4,091 ரூபா. ஏ மைனஸ் பி, ஸோ இந்த அமௌண்ட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். கண்டினியூ கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்த உடனே இங்கே நமக்கு போட்டிருக்கு 1,04,091 ரூபா நம்மளோட லோன் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸாக நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க ப்ராசஸிங் ஃபீஸையும் சேர்த்து நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தான் செய்யும். ஓகேங்களா? சரி, கண்டினியூ கொடுத்துடலாம். கேஒய்சி டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வரும். ஸோ இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் கொடுத்துருக்க அட்ரஸ் தான் இங்கே வரும். ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நான் வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா நோ கொடுத்து அது என்ன அட்ரஸுங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே கிளிக் செல்ஃபின்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா ஆதார் நம்பர் ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் அந்த 6 டிஜிட் பின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா செட் பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 6 டிஜிட் பின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கன்சென்ட் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கேஒய்சி டீட்டெயில் ஆட்டோமேட்டிக் டேட்டா வந்து ஃபெச் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் வந்து அதே அட்ரஸ் தானே, ஆமான்னா ஆமாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாதர் நேம் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில் தான். பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எடுக்க வர்றீங்க பேமெண்ட் வந்து இந்த 1,00,000 ரூபாய் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஓகே கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
ஆட் ஆகும். ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, சேவிங்ஸ் டைப்பு எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வில் பி சென்ட் டு இந்த அக்கௌண்ட் இந்த மொபைல் நம்பர். அப்புறம் வந்து எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இவரை வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அண்ட் டன் கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கும். எலிஜிபிலிட்டி செக் கம்ப்ளீட்டட், மேண்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ அதுவுமே கம்ப்ளீட்டட். அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் ஆகும். சரி, நமக்கு வந்து ஒரு 1 ருபி வந்திருக்குன்னு சொன்னால, ஸோ அந்த பேங்க் வெரிஃபிகேஷன்லேருந்து 1 ருபி வந்துருச்சு. ஸோ அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து நம்ம கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது, ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து செக் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கான டீட்டெயில், அப்புறம் அமௌண்ட்டை பற்றி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து லோன் வேணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி ஃபைனல் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோன் வேணும்னா, எமர்ஜென்சி நீட் இருந்தால் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. மித்தபடி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது தான் ஆன்லைன் லோனெல்லாம். ஓகேவா?